ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்ரீலங்கா ஸ்டைல் பராட்டா. இந்த ரெசிபி எப்படி வீட்டிலேயே சுலபமாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 500 கிராம் கோதுமை மா இல்லைண்டா மைதா மா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், 1 முட்டை, எல்லாத்தையும் ஒரு தரம் நல்லா கையால் கலந்து விட்டதுக்கு பிறகு நான் இதில் 250 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை குழைச்சி எடுத்து கொள்ள போகிறேன். இந்த மாவெல்லாம் நல்லா சேர்ந்து குழப்படுற பதம் வரும்போது நான் தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டிட்டு மாவை நல்லா நீட் பண்ணி ஒரு சாஃப்டான டோவாக குழைச்சி எடுத்து கொள்ள போகிறேன். மாவெல்லாம் இதை போல் சேர்ற பதம் வரும்போது நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை நல்லா விரித்து நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. அப்போ தான் பராட்டா நல்ல சாஃப்டாக வரும். உங்கள்கிட்ட சுத்தமான கவுண்டர் டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே வச்சு நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டோ சூப்பராக குழைச்சி எடுத்துக்கொண்டேன். அதை ஒரு பவுலில் போட்டுட்டு 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். அதை மேலால் தடவி விட போகிறேன். மாவுண்ட எல்லா பகுதியிலையும் இந்த கோகோனட் ஆயிலை நல்லா தடவி விட்டுக்கொள்ளுங்கோ. எண்ணெய் தடவினதுக்கு பிறகு இந்த மாவுண்ட மேல் பகுதி காயாமல் இருக்கிறதுக்காக பொலித்தீன் ரெப்பால் இல்லைன்னா மூடியால் மூடி இதை இப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விடுங்கோ. 30 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாவை எடுத்து உருண்டை செய்து கொள்ளலாம். இதை போல் உருட்டி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இதை போல் கையால் உருண்டை செய்கிறதுக்கு லேசாக வந்துடும். எல்லா மாவையும் இதை போல் உருண்டை வடிவத்தில் செய்தெடுத்து கொள்ளுங்கோ. உருட்டி எடுத்த மா எல்லாத்துக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கொள்கிறேன். இந்த மாவை பொலித்தீன் ரெப்பால் மூடி 10 நிமிஷத்துக்கு இப்படியே ரெஸ்ட்டில் விட போகிறேன். பத்து நிமிஷத்துக்கு பிறகு இது எல்லாத்தையும் விரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக உங்களோட கையில் எண்ணெய் தொட்டு தொட்டு ஒவ்வொரு தரமும் இந்த மாவை நீங்கள் விரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பராட்டா சிக்கன் குழம்போடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜஃப்னா ஸ்டைல் சிக்கன் கறி ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணுண்டா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி தட்டி எடுத்த பராட்டாவை நான் வீசி நல்ல மெல்லிஸாக எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி மெல்லிசா வந்ததுக்கு பிறகு நீங்கள் இதை போல் 4 பக்கமும் மடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இனி செய்தெடுத்த பராட்டாவையெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் தடவி கொள்கிறேன். அதில் நான் செய்தெடுத்த பராட்டாவை வச்சுக்கொள்கிறேன். பராட்டான மேல் பகுதி நல்லா காஞ்சு இதை போல் ஈரமெல்லாம் இல்லாமல் வரும்போது நீங்கள் மட்ட பக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா பராட்டாவையும் இதை போல் சுட்டு எடுத்துக்கலாம். என்னோட பராட்டா ரெசிபி சூப்பராக சூடாக ரெடி ஆகிட்டு. இது கடையில் சாப்பிட்ற பராட்டா மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு கொத்தரட்டி கூட செய்ய முடியும். நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி நீங்களா எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். Thank you.